வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே. திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோயிலுடைய தரிசனத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுதான் அந்த காலத்துல முதல்ல பஸ் எல்லாம் இங்கதான் நின்று இது வழியா தான் நம்ம உள்ள கோயிலுக்குள்ள போகணும். இது திருச்செந்தூர் தேர் நிற்கக்கூடிய இடம். இந்த மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சுதான் நம்ம நேரா போனோம்னா தூண்டி விநாயகர் கோயில் வரும். அதை தாண்டி சந்நிதி வரும். இது பாருங்க, இந்த வாசல்ல அந்த ஆர்ச்சி, அதான் முதல்ல உள்ள ஆர்ச்சி. சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூர் அப்படின்னு போட்டுட்டு பாருங்க. இந்த ஆர்ச்சி வழியா உள்ள போனோம். ரெண்டு பக்கமும் கடைகள் இருக்கும். அப்படி பார்த்துக்கிட்டே போவோம். நிறைய சின்ன சின்ன டிஃபன் கடைகள்லாம் இருக்கும். அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இட்லி தோசை எல்லாம் கிடைக்கும். இது கோவில் செல்லும் வழி அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இந்த இந்த பாருங்க, இந்த இது வழியாக தான் போகணும். அந்த நீண்ட ஒரு பாதை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ரெண்டு பக்கம் கடைகளாக இருக்கும். இப்போல்லாம் எள்ளு போட்டால் எள்ளு போட இடம் என்ன அப்படிம்பாங்களே, ஒரு விரலை வைக்க கூட இடம் கிடையாது. அந்த மாதிரி இதுதான் அந்த தூண்டி விநாயகர் கோவில். இங்கே சுவாமியை கும்பிட்டுட்டு அப்படி நேராக தூண்டுகை விநாயகர் திருக்கோவில் கும்பிட்டு அப்படியே திருச்செந்தூருக்குள்ள போவாங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே சன்னதி. இப்போ கொஞ்ச நாளாக பௌர்ணமி இன்னைக்கு கடற்கரை திருச்செந்தூர் கடற்கரையில் படுத்திருந்து கோபுர தரிசனம், பாப விமோசனம். திருச்செந்தூர் கோபுர தரிசனம், பாப விமோசனம். எங்கே பார்த்தாலும் திருப்பணிகள் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் அடச்சு போட்டிருக்காங்க. வேலைகள் கடூரமாக பயங்கர கணக்கஞ்சூரமாக நடந்துட்டு இருக்கு. 300 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் படி வந்துட்டு. இது நாளிக்கிணறு வாயில். இங்கே நாளிக்கிணறுல குளிச்சுட்டு அப்புறம் திருச்செந்தூர் கடலில் குளிப்பாங்க. சில பேர் கடலில் குளிச்சுட்டு நாளிக்கிணறுல குளிப்பாங்க. இங்கே குளிச்சுட்டு அந்த ஈரத்துணியோட போய் சுவாமியை தரிசனம் பண்ணிருக்காங்க. இதை பாருங்க, இந்த நாளிக்கிணறு போகிற வழியிலே செந்திலுடைய கடல். இந்த கடல் ஓட்டை கூட ஓம் ஓம்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் பிரகாரத்தில் ஒரு சின்ன மாடக்குழி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே காதை வச்சு கேட்டிங்கன்னா அந்த கடல் ஓம் ஓம்னு சொல்கிற மாதிரி எல்லாரும் அதை கேட்டு சந்தோஷப்படுவாங்க. இது கோயிலுடைய என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ். திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கனால எல்லா இடத்துலையும் இருக்குது. இது மாதிரி ஒரு ஃப்ரீ சர்வீஸ்லாம் விட்டுருக்காங்க. ஷட்டில் சர்வீஸ் மாதிரி மூத்த குடிமக்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு முடியாதவங்களுக்கெல்லாம் அந்த ஷட்டில் சர்வீஸில் கோயிலுக்கு சுற்றி போகிற மாதிரி அந்த பாதை சுற்றி வர்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பாருங்கள், கடற்கரை உடைய மக்கள் அப்படியே காத்தாட காலை கடலில் நாட்டு இருக்கிறாங்க. சின்ன சின்ன கடைகள்லாம் கன்னியாகுமரியில் இருக்கிற மாதிரி இப்போ இங்கேயும் இந்த தங்கு கடைகள்லாம் வந்துருக்கு. இப்போ திருச்செந்தூர் இந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த கடற்கரையில் படுத்துட்டு நாளிக்கிணத்துல குளிச்சுட்டு திருப்பி சுவாமியை போய் தரிசனம் பண்ணால் ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்து. அதனால் இந்த கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சக்தியில் இருக்கக்கூடிய கூட்டத்தை விட 3 மடங்கு கூட்டங்கள் இருக்குது. 6 மணிக்கே மக்கள் பூரா கடற்கரை படுக்க ஆரம்பிச்சுவாங்க. 4 சன்னதியில 4 தெருக்கள்லையும் கோயில் வாசல்லையும் கால் விரல் வைக்க கூட உங்களுக்கு இடம் இருக்காது. அவ்வளவு கூட்டங்கள் மக்கள் நெருக்கடி. எங்க பார்த்தாலும் லாட்ஜஸ்னா 1000 ரூபாய் லாட்ஜஸ், 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு லாட்ஜஸ் கிடைக்காது இருக்குது. அப்படியே மாடு மக்களை தேவைன்னு பார்த்துட்டு அப்படி படுத்துட்டு பாருங்க கடற்கரையுடைய காட்சி. செந்தூர் வளைவாயுடைய கடல் ஓம் ஓம்னு சொல்லும். மக்கள் குளித்து சந்தோஷப்படுறாங்க. சுனாமி வந்தப்ப கூட இந்த கோயிலை ஒன்றும் செய்யறது. ஏதோ கஜமுக தரிசனம், யானை நின்று எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்குது. கூட்டத்தில் இருக்கு ஆசீர்வாதம் பண்ணியே இருக்கு. தும்பிக்கெல்லாம் வலிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதாவது காசு கொடுத்தாதான் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பழக்கி வச்சுருக்காங்க. சந்நிதி வாசல்ல நின்று மக்களுக்கு போகிற வர மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கு. இது பூரா சுற்றிலும் கடைகள், சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. திருப்பி போகிற வழி இந்த தூண்டிகை விநாயகர் கோயில் வழியாக போகிற மாதிரி அந்த ஒரு வழி இருக்காங்க. வந்த வழியாக திரும்பி போகிற மாதிரி. அந்த காலத்தில் அப்படி தான் போவாங்க. இப்போ கோயிலில்
ரொம்ப பிரம்மாண்டமாக வந்துச்சு. அன்னதானம் 100 ரூபா முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டி